இந்த வீடியோல வந்து பெஸ்ட்டு பெட்டா விஷ எப்படி சூஸ் பண்றத பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு வேற எந்த வீடியோவுமே பார்க்க வேண்டாம். ஒரு பெஸ்ட்டு பெட்டா விஷ சூஸ் பண்றதால டைரக்ட்டா நீங்க போய் கடையில வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க பீட்டா ஃபிஷ் வாங்க போறீங்க அப்புட்ன்னா, நீங்க சூஸ் பண்ண வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து அந்த பீட்டா ஃபிஷ்ஷோட ஆ டேங்க் அதாவது ஒரு டம்ளர்ல வச்சிருந்தாங்க அப்புட்ன்னா, அந்த டம்ளர்லயோ இல்ல ஒரு கவர்ல கட்டி வச்சிருந்தாங்கன்னா, அந்த கவரோட மேல அதோட பீட்டா ஃபிஷ் வந்து பபிள் கட்டியிருக்கான்னு பாருங்க. அப்படி பபிள் கட்டியிருந்துச்சு அப்புட்ன்னா, அந்த பீட்டா ஃபிஷ் வந்து ரொம்பவே ஹெல்த்தியா இருக்குன்னு அர்த்தம். அத நீங்க கண்ண மூடி தாராளமா சூஸ் பண்ணலாம். அப்படி பபிள் கட்டல அப்புட்ன்னா, அதுக்கு வந்து ஏதோ பிரச்சனை இருக்கு. அப்புறம் அதான் சில டைம் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பபிள் வந்து உடைஞ்சுமே போயிரும். இப்ப நான் கடையில வந்து மேக்ஸிமம் எல்லாமே தொட்டு பார்ப்பாங்க. அந்த கவர்ல போட்டிருந்தாங்கன்னா, கவர் வந்து ஆடிட்டே இருக்கும். அப்படி இருக்க பட்சத்தில வந்து மேக்ஸிமம் அந்த பபிள்ஸ்லாம் உடைஞ்சு போயிரும். அப்படி இருந்துச்சுன்னா, நீங்க வந்து மத்த இதையும் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோல சொல்ல போற மத்த விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு அந்த பீட்டா ஃபிஷ்ஷ வாங்குங்க. அடுத்து வந்து நீங்க எப்படி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீட்டா ஃபிஷ் வந்து பக்கத்தில இன்னொரு பீட்டா ஃபிஷ் கூட ஒட்டி வச்சீங்கன்னா, இந்த பீட்டா ஃபிஷ் வந்து ஃப்ளேர் பண்ணும். அதாவது இதோட சித்துல விரிச்சு இந்த மத்த பீட்டா ஃபிஷ் வந்து விரட்ட வந்து இது ட்ரை பண்ணும். அப்படி ட்ரை பண்ணுச்சுன்னா, அந்த பீட்டா ஃபிஷ் நல்லாவே ஆக்டிவா இருக்கு. இதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இது வந்து தாராளமா நீங்க வாங்கிக்கலாம். அப்படி இல்லாம இந்த பீட்டா வந்து சித்துல விரிக்கல. மத்த பீட்டா ஃபிஷ்ஷ பார்த்தாலே இது வந்து ஓரமா ஒதுங்கிக்குது அப்படின்னா, கண்டிப்பா இந்த பீட்டா ஃபிஷ்க்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை. அதாவது சிக்கோ, இல்ல இந்த பிட் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாரி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். அதனால இந்த பிட் சூஸ் பண்றது கொஞ்சம் ரிஸ்க்கா இருக்கும். அதனால இந்த மாரி பிட் சூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இந்த பிட் கலர வந்து நீங்க நல்லா நோட் பண்ணுங்க. அதோட கலர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் கலர் பிட்டானா, ரொம்ப ரொம்ப அந்த ரெட் கலர் வந்து லைட்டா லைட்டா இருந்துச்சுன்னா, அந்த பிட் வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு. இல்ல அதுக்கு ஏதோ இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு அப்படின்னு அர்த்தம். அப்படி அந்த மாரி பீட்டா வந்துச்சுன்னா, இத வந்து சூஸ் பண்றத மேக்ஸிமம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா, அந்த பீட்டா வந்து ஏற்கனவே ஸ்ட்ரெஸ்ல இருக்கு. இல்லன்னா இது அதுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கும். அத வந்து நீங்க வாங்கிட்டு வந்தீங்கன்னா, நீங்க வந்து ரொம்பவே கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டியதா இருக்கும். அதோட கலர் டிம்மா இருக்கு. அது மட்டும் இல்லாம அதோட ஃபின்ஸுமே ரொம்ப ரொம்ப சுருக்கி வச்சிருக்கு அப்டின்னா, கன்ஃபார்ம் அதுக்கு ஏதோ இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். அந்த மாரி விஷயம் வந்து தயவுசெய்து சூஸ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் ஒரு பீட்டா ஃபிஷ்ஷ சூஸ் பண்ணும்போது நல்லா டார்க் கலர்ல அந்த மாரி இருக்க ஃபிஷ்ஷ சூஸ் பண்ணுங்க. லைட் கலர்லனா மேக்ஸிமம் இந்த அல்பினோ பீட்டா ஃபிஷ்லாம் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அத வந்து நான் லைட்ன்னு சொல்ல கிடையாது. ஆ நான் சொல்றேன் லைட்ன்னு எத சொல்றேன்னா, இப்போ ரெட் கலர் இருக்குன்னா, அதுல அந்த ரெட் கலர் வந்து வெளுத்து போன மாரி லைட்டா கொஞ்சம் கலர் வந்து டிம்மான மாரி இருக்கும். அந்த மாரி ரெட் கலர் ஃபிஷ் தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. இல்லன்னா அது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்குன்னு அர்த்தம். அந்த மாரி விஷயம் வந்து சூஸ் பண்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பீட்டா ஃபிஷ் வந்து எதுக்காக வாங்குறீங்க அப்படின்றது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். இப்ப நீங்க சண்டை தான் விட போறீங்க அப்படின்னா, நீங்க தாராளமா ப்ளக் கார்டு தான் வாங்கணும். அந்த ப்ளக் கார்டுக்கு தான் அதிகமா அவ்வளோக்கா ரெக்க இருக்காது. அது மட்டும் இல்லாம அது வந்து ஸ்பீடா இருக்கும். அதே நீங்க வந்து ஆ வளர்க்க போறீங்க, கொஞ்சம் அழகுக்கு வாங்க போறீங்க அப்படின்னா, நீங்க இந்த ஹாஃப் மூன், ஃபுல் மூன் சைட் போய்க்கலாம். அந்த மாரி போகும்போது உங்க பீட்டா ஃபிஷ் வந்து பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். அத வந்து நீங்க வந்து கிளியரா டிசைட் பண்ணிக்கோங்க. நீங்க எதுக்காக இந்த பீட்டா ஃபிஷ் வாங்குறீங்க அப்படின்றத. அத கம்ப்ளீட்டா டிசைட் பண்ணிட்டு, ஆ போய் ஒரு பீட்டா ஃபிஷ் வாங்குங்க. அதுக்கப்புறம் இதே மாரி வேற ஏதாவது வீடியோ வேணும்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த வீடியோவ நான் அப்லோட் பண்றேன். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.